ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அரிசி வச்சு 2 வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். ரேஷன் அரிசியான்னு நினைக்கிறீங்களா? அரிசி சூப்பராக நைஸாக இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வறுத்த சாதம். பேர் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க செஞ்சுட்டு சொல்கிறேன். இப்போ ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கோம் 1/2 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் பொடியாக அறுத்து போட்டிருக்கோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கரைச்சி ஊற்றணும். எத்தனை தக்காளினா ஒரு 3 தக்காளி கரைச்சி ஊற்றிருக்கேன். அது நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். சுருளை நல்லா வதங்கணும். ஒரு அழகு அரிசிக்கு ஒரு தக்காளியே போதுமானது. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி சாதம்னா எப்படியும் ஒரு அழகு அரிசிக்கு 3 தக்காளியாவது போடுவோம். இது அப்படி தேவையில்லை. தக்காளி கொஞ்சமாக போட்டாவே போதும். இப்போது 2 அழகு அரிசிக்கு 3 தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளி கரைச்சிட்டு அதை அந்த பேஸ்ட் மட்டும் போடணும். அதை அலசி தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இல்லை தண்ணியே சேர்க்கக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா சுருளாக வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோடனே நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வறுத்த சாதம் தொக்கு ரெடி. இப்போ சாதத்தை நல்லா ஆற வச்சு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் சாதம் பார்க்கலாம். லெமன் சாதத்துக்கு ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான். இஞ்சி ஒரு துண்டு பொடியாக அறுத்து போட்டுக்கலாம் அதையும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறினா லெமன் தொக்கு ரெடி. சாதத்தை ஆற வச்சு கிளறி எடுத்துக்கலாம். லெமன் சாதம், வறுத்த சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கோலம் போட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.